அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. குறைவு காரணமாக நடிகர் ரஜினிகாந்த் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு நடிகர் ரஜினிகாந்த் தரைத்தளத்தில் ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது ஐசியு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், தற்போது அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது? அவருக்கு வழங்கப்பட்டுள்ள சிகிச்சை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நடிகர் ரஜினிகாந்த் நேற்றைய தினம் லேசான நெஞ்சுவலி மற்றும் அடிவயிற்றில் வீக்கம் ஆகிய காரணங்களுக்காக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை 1000 விளக்கில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் வழக்கமான சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் முழுமையான பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்ட பிறகாக அவர் வீடு திரும்புவார் என அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல இன்று காலை வழக்கமான பரிசோதனை என்பது துவங்கியிருந்தது. குறிப்பாக இருதயவியல் துறையை சார்ந்த மருத்துவர்கள் கேத்லாப் என்று சொல்லக்கூடிய ஆய்வகத்துல அவருக்கு இசிஜி, எக்கோ உள்ளிட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இரத்த நாளங்கள்ல ஏதேனும் அடைப்பு இருக்கிறதா என்பதை கண்டறியக்கூடிய அந்த ஆய்வுல இரத்த நாள அடைப்பு என்பது லேசாக இருந்ததை தொடர்ந்து அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருந்தது. ஆஞ்சியோ சிகிச்சையின் தொடர்ச்சியாக தற்போது அவர் அருகில் இருக்கக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உடல்நலக்குறைவு காரணமாக நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது ஐசியு பிரிவுல சிகிச்சையில் இருந்து வருகிறார். 24 மணி நேரம் ஐசியு பிரிவுல இருப்பார் எனவும் அதன் பிறகு சாதாரண வார்டுக்கு மாற்றப்படுவார் எனவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இருதய மருத்துவர் சாய் சதீஷ் தலைமையிலான மருத்துவ குழுவினர் தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல் நலத்தை கண்காணித்து வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வழங்கக்கூடிய மருத்துவம் தொடர்பான மருத்துவமனையுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது இன்று காலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த அறிக்கை என்பது இன்னும் வெளியாகாத ஒரு நிலை என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு விட்டதாகவும் தற்போது அவரது உடல்நிலை என்பது சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து உடல்நலனை மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் கண்காணித்து வருவதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் அடிவயிற்றுல வீக்கம் இருந்த ஒரு சூழல்ல அதற்கான சிகிச்சையும் மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் வழங்கி இருப்பதாகவும் தொடர்ந்து இருதயவியல் துறை மருத்துவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இசிஜி மற்றும் எக்கோ உள்ளிட்ட பரிசோதனைகள்ல அந்த ரத்த நாள அடைப்பு இருந்ததை தொடர்ந்து தற்போது அந்த அடைப்பும் சரி செய்யப்பட்டு தற்போது தொடர்ந்து உடல்நிலையை கண்காணித்து வருவதாகவும் உடல்ல ஆக்சிஜனுடைய அளவு மற்றும் தொடர்ந்து இருதய துடிப்பு ஆகியவற்றை மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் கண்காணித்து வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவுல அந்த முதல் தளத்துல சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதன் பிறகு சாதாரண வார்டுக்கு அவர் மாற்றப்படுவார் எனவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தாயுமானவன், தற்போது ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை வழங்கப்பட்ட பின் ஐசியூவில் தற்போது அனுமதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தமட்டில் 73 வயதாகிறது. வயது முதிர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக அவருக்கு பல்வேறு விதமான சிகிச்சைகளை வழங்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருந்தது. கடந்த காலங்களை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்பது அவருக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்துல நுரையீரல் பாதிப்பு என்பது கண்டறியப்பட்டு கொரோனாவுக்கான சிகிச்சைக்காக ஹைதராபாத்ல அவர் சிகிச்சையும் பெற்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக மூளை நரம்புல சற்று பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காவேரி மருத்துவமனையில அதற்கான சிகிச்சை பெற்றிருந்தார். இப்படியாக பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு விதமான சிகிச்சையை நடிகர் ரஜினிகாந்த் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்ப நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தற்போது இதற்கான நேற்றைய தினம் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வழக்கமான உடற்பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மருத்துவமனையின் தரப்புல முதற்கட்டமாக வழக்கமான உடற்பரிசோதனை தான் என்று சொன்னாலும் கூட பரிசோதனையுடைய நிறைவுல பார்த்தோம் என்றால் அவருக்கு இந்த இருதயத்துக்கு செல்லக்கூடிய குழாயில லேசான அடைப்பு
என்பது கண்டறியப்பட்டிருந்தது. அதாவது ரத்த நாள அடைப்பு என்பது கண்டறியப்பட்டிருந்த ஒரு சூழல்ல அந்த காரணமாகத்தான் நேற்று தினம் லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கான சிகிச்சைக்காகத்தான் அந்த இசிஜி மற்றும் எக்கோ உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு ரத்த நாள அடைப்பு இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டு ஆன்ஜியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அடுத்த ஆன்ஜியோ பிளாஸ்ட் பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ப்ரொசீஜர்கள் அனைத்துமே பார்த்தோம் என்றால் சற்று முன்னர் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக நிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ச்சியாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை என்பது கேத் லேப் ஆய்வகத்துல இந்த இருதயவியல் பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தது. இந்த கேத் லேப் ஆய்வகம் என்பது இருதயம் தொடர்பான அனைத்து பரிசோதனையும் செய்யக்கூடிய ஒரே இடமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பரிசோதனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு அதன் தொடர்ச்சியாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களானது தற்போது தீவிர சிகிச்சை பிரிவுல மாற்றப்பட்டிருக்கிறார். தீவிர சிகிச்சை பிரிவுல தொடர்ச்சியாக மருத்துவ கண்காணிப்புல இருப்பார். மருத்துவ கண்காணிப்பிற்கு பிறகாக அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்படுவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்று மாலை டிஸ்சார்ஜ் செய்யப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் நாளைய தினம் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே மருத்துவ நடைமுறைதான் என்பதன் காரணமாக பெரிய அளவுல அச்சப்படக்கூடிய அவசியம் என்பது இல்லை. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை என்பது தொடர்ந்து சீராக இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டது. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர் இடம் உளுந்தூர்பேட்டை.